வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல் இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பேசவிருப்பது மகர ராசி. இந்த மகர ராசி மகத்துவம் பெற்ற மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்போவுமே சொல்லிட்டு வரோம், யாரையும் வற்புறுத்தி நாங்கள் வீடியோக்குள்ளே அழைக்கலை. அதனால் உள்ளே தம்ப்நெயிலில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோன்னு தெளிவாக போட்டிருக்கோம். சில நபர்களை ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோன்னு தெரிஞ்சும் கூட உள்ளே மொத்தமாக பார்த்துட்டு ஜோதிடம் பொய்ன்னு சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது. நாம் வேறு ஏதாவது சினிமா பட பேரோ இல்லை ஒரு டான்ஸு நிகழ்ச்சின்னு போட்டோ அந்த மாதிரி தம்ப்நெயில் போடலை. நம்ம கிளியராக போட்டிருக்கோம், ஆன்மீகம், சுவாமி, ஜோதிடம் சம்மந்தப்பட்டதுன்னு. தம்ப்நெயில் ஒருத்தருக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏன் உள்ளே வரணும்? உள்ளே வராமையே அவங்க போகலாம், யாரையும் வற்புறுத்த போகிறதில்ல. ஆனாலும் கூட சில நபர்கள், வேண்டத்தகாதவர்கள், இதுக்குள்ளே தேவையில்லாத இதெல்லாம் பேசுவாங்க. பட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட பாதையில் நம்ம போயிட்டே இருப்போம். ஆன்மீகம், அரசியல், இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இந்த ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. பல வரலாறுகளில், வேத நூல்களில், நம்ம இந்து மதத்தில், பாரம்பரியத்தில் சொன்ன விஷயம்தான் திருப்பி நம்ம சொல்ல போகிறோம். ஒரு நாட்டுடைய தலையெழுத்து என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவிற்கு இருக்கோ அதே அளவிற்கு தான் அந்த நாட்டுடைய தலையெழுத்தும் இருக்கும். மக்கள் எவ்வாறோ மகேசன் அவ்வாறு. நம்முடைய தலைவர்கள் என்பவர்கள் வேற்று கிரகம், செவ்வாய் கிரகத்திலிருந்து வருவதில்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, சமீபத்தில் நான் ஒரு கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெரினா கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அத்தனை குப்பை. அந்த குப்பையெல்லாம் யார் கொண்டு வந்து அரசாங்கமாக போடுறாங்க? மக்கள் தான் போடுறாங்க. அப்போது இது ஏன் இங்கே பேசுகிறோன்னு சொன்னால், மகர ராசி ஒரு நாட்டுடைய தலைவனை உருவாக்கக்கூடிய ராசி. அந்த நாட்டு பிரஜை தான் தலைவனாக மாறுகிறார்கள். ஆக மகத்துவம் பெற்ற மகர ராசி, எதிர்பாராத எதிர்காலத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வீடியோலையும் நாம் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு நல்ல செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இதை சொல்கிறோம். பொதுமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வாக, நம்ம ஊர், நம்ம வீடு, நம்ம வாசல்னா நாம தான் அதை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மனசுலேருந்து, நம்ம உடம்புலேருந்து, நம்ம வார்த்தையிலேருந்து நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது. குப்பையெல்லாம் போடுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன கவரில் போட்டு குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடலாம். அங்கே குப்பை தொட்டி இருக்குது, ஆனாலும் ஜனங்க அப்படியே போடுறாங்க. போட்டுட்டு அரசாங்கத்துக்கு மேலே பழி சொல்லி பிரயோஜனமே இல்லை. அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வரலாம், எத்தனையோ மிஷின்களை வச்சு க்ளீன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். மறுபடி குப்பையை போடுற நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஃபாலோயர்ஸ், இந்த குப்பைகளெல்லாம் இனிமேல் பொது வழியில் கொட்ட வேணாம்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி, எதிர்பாராத எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மகர ராசி என்பவர்களுக்கு தற்சமயம் உள்ள கிரக நிலைமை பல தடவை பேசிட்டோம். 2இல் சனி, 3இல் ராகு, 4இல் குரு மற்றும் 9ஆம் பாவத்தில் கேது. இதுதான் முக்கியம், இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பு. மகர ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சற்று பின்தங்கிய பலன்கள் இருக்கு. இந்த ஆண்டு ஏப்ரல் 30க்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை பார்க்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிறகு குரு பெயர்ந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரும்போது மகர ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் வரும். தற்சமயம் மகர ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியிலே விட்டு சனி பகவான் கும்பத்திற்கு போனா கூட மகர ராசி என்பவர்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலை, அதாவது மனத்தில் மிகப்பெரிய அளவில் அழுத்தங்கள், கவலைகள். ஏன்னா சனி விட்டுட்டு போன காயங்களும் தழும்புகளும் ஏராளமானவை. அதுலேருந்து ரிப்பேரே ஆக முடியாத சில காயங்களும் இருக்குது.
தழும்புகளும் இருக்குது. வாழ்க்கையில் சில விஷயங்களை சரி செய்ய முடியும். பணம் விட்டுட்டா சம்பாதிச்சிடலாம் சார், பிரச்சனை இல்லை. அதான் பணம் விட்டுட்டு போகிற, பணம் இல்லாமல் அது விட்டுட்டு போகிற காயங்களும் தழும்புகளும் மாற்றவே முடியாது. பணத்தை சம்பாதிச்சிடலாம், அந்த பணத்தினால வரக்கூடிய பாதிப்பை வந்து மாற்ற முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மருத்துவ செலவு இருக்குது, போய் பணம் சம்பாதிக்கணும், மருத்துவ செலவு வேணும், அந்த நேரத்தில் அந்த காசு இல்லைன்னு சொன்னால் அந்த உடலில் வந்து சில வியாதிகள் அதிகமாகிடுது. திருப்பி பணம் கிடைச்சா அதை மாற்ற முடியுமா? முடியாது. ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கணும், 10 வயசில் தான் 5ஆம் கிளாஸ் படிக்க முடியும், அந்த நேரத்தில் பணம் இல்லை. 25 வயசு ஆகும்போது 25,000 கோடி வச்சுருக்கேன், இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு சொன்னால் படிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நல்ல வயசில் வந்து ஆரோக்கியம் உடம்புல இருக்கும்போது சின்ன வயசில் நிறைய சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், கல்லும் கரையும். அதே வந்து ஒரு 50 வயசில் போயிட்டு டயபெட்டிஸு, அது ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து 50 கோடி வச்சுருந்து போய் ஒரு சின்ன குலாப் ஜாமுன் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட முடியாது. காரணம், அது பணம் விட்டு போகின்ற அந்த கான்சிக்வன்ஸ், அந்த காயங்களும் தழும்புகளும் அதோடைய வீரியம் வந்து அதிகம், அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகம் பணம் இல்லாமல். ஆக அந்த பணம் என்பது ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வகையில் முன்னேற்றங்கள் இருக்கும். 9ஆம் சிறப்பு பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நினைக்கவே முடியாத உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். எப்பவுமே வள்ளுவன் வாக்கு தான், முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற சொல்லு வாக்கிற்கிணங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 கிரகம் இருக்குது, 6 கிரகம் உச்சம் சார், என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அமைதியாக சார் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னென்னா 6 கிரகம் உச்சம் இல்லை, எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் கூட சோபா மூடிட்டு உள்ள போர்வையை போத்திட்டு படுத்துருந்தான்னு சொன்னால் ஒரு கிரகம் கூட வேலை செய்யாது. அப்போ நாம் போய் வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் கிரகங்களும் வேலை செய்யும். நாம் ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவன் 9 அடி முன்னாடி எடுத்து வச்சுட்டு வருவாருங்கிற மாதிரி மகர ராசி நண்பர்கள், நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணுங்கிற, நீங்களே உழைக்கக்கூடிய ஆளுங்க, வைராக்கியம் மிக்க என் அன்பு மிக்க மகர ராசி நேயர்கள் நிறைய வந்து முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏப்ரல் 30க்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் கைகூடும். இரண்டாவதாக மகர ராசி நண்பர்கள் இப்போ வந்து கோத்ரூ பண்ணுறது, சனி ஜென்மராசியை விட்டு போனால் கூட உறவுகள்னால், விட்டு பிரிந்த உறவுகள், அந்த பந்தங்கள், அது ஏற்படுத்தின சொற்கள், அதனால் வரக்கூடிய காயங்கள், இது மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அதை திருப்பி வந்து பெறவே முடியாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உண்மை, பின்னாடி பார்த்தோம் சொன்னால், பின்னோக்கி நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னால், ஒரு சின்ன ஆள்லேருந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய தலைவர் கூட வாழவே முடியாது. நீங்கள் ரிஷி மூலம், நதி மூலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது, பார்க்கக்கூடாது. ராமாயணத்தை எழுதிய வால்மீகி யாரு? ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன், திருடுத்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், அவர் தான் ராமாயணத்தை எழுதுறாரு. வியாசர் யாரு? அவருடைய சரித்திரத்தை படிங்க, அவர் செய்த தவறுகள் உங்களுக்கு புரியும். ஆக மகாபாரதத்தை எழுதிய வியாசராக இருக்கட்டும், ராமாயணத்தை எழுதிய வால்மீகியாக இருக்கட்டும், எவ்வளவு பேரா, மகாத்மா காந்தியா கூட இருக்கட்டும், தன்னுடைய சுயசரிதையில் அவரை எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? அப்பா உயிருக்கு போராடிட்டு இருந்த போது மனைவியோட நான் உடலுறவு இருந்தேன்னு சொல்லி அவரே ஆட்டோபயோகிராஃபில எழுதியிருக்காரு. ஆக எப்பேற்பட்ட மகான்களும் தவறு செய்யாமல் இருந்த மனிதர்களே இருக்க முடியும். ஆனால் தவறை வந்து திருத்திக்கணும், அதுதான் வெற்றிக்கு அடிப்படை, ஏணிப்படி, அது எல்லாமே. ஆக மகர ராசி என்பர்கள் உறவுகளினால் வந்த காயங்கள், அவர்கள் பேசின வார்த்தைகள், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாச பந்த போராட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள், இதை வந்து மறக்கவும் முடியாது, காயங்களை மாற்றவும் முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? முன்னோக்கி செல்ல வேண்டும். எல்லா உறவுகளிலும் ஏத்தமும் இருக்கணும், இறக்கமும் இருக்கணும், இருந்தால் தான் உறவு. ஆக மகர ராசி என்பர்கள் உறவுகள்னால் அவஸ்தப்பட்ட மகர ராசி என்பர்கள் இந்த 7.5 சனினால கரட்டி இருக்கும் எல்லாரையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால், பாசமான அப்பா அம்மா, அதுக்கு ஒரு பையன் பொண்டாட்டி வருவாங்க, புயல் மாதிரி உள்ள பூந்து அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டு கலக்கி தூக்கி அடிச்சிருவாங்க அப்பா அம்மாவை. இது ஒரு வகையான இந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி மற்ற மகர ராசி நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனைவி வீட்டார்னால வரக்கூடிய தொந்தரவுகள், எஸ்பெஷலி இப்போல்லாம் ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா, மனைவியுடைய தாயாரின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள். பல பேர் நம்மகிட்ட வர கன்சல்டேஷனில் வர கூட சொல்கிறாங்க, மனைவியுடைய தாயார் தான் சார் எனக்கு பிரச்சனை. நான் கூட சொன்னேன், கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணை தானே, அவங்க அம்மா இல்லையே. ஆனால் கூட அந்த தாயார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் அந்த மாப்பிள்ளை மேலே போட்டு அவரை மிக்சி கிரைண்டரில் போட்டு தேங்காய் துவையல் அரைக்கிற மாதிரி அரைச்சிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வருது. அந்த பொண்ணும் யோசிக்கிறதே கிடையாது. அம்மா இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க, 15 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க? பிறந்த குழந்தைங்க, கட்டின புருஷன் தான். அதை அவங்களும் யோசிக்கணும்.
சரி இந்த பையனை விட்டுட்டீங்க அம்மா சொல்றதுனால, இன்னொரு பையனை தானே கல்யாணம் பண்ணணும், பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. அந்த பையன்கிட்ட வேற ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ பெர்ஃபெக்ஷனா இருக்கக்கூடிய ஆண் என்பது உலகத்திலே கிடையாதுங்க. அதே மாதிரி பெண்ணும் கிடையாது. ஆக இந்த ஒரு பாயிண்ட் வந்து மகர ராசி என்பவர்கள் ஏன் இருக்குன்னு சொன்னா, 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, நல்லதா பேசினா கூட அடுத்தவங்களுக்கு கெட்டதா போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை வந்து மகராசி என்பவர் கோத்ரூ பண்றீங்க. எதிர்பாராத எதிர்காலம் என்ன நடக்க போகுது அடுத்த 1.5 ஆண்டு காலங்கள் மகர ராசிக்கு. அடுத்த 1.5 ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 30ற்கு பிறகு மகர ராசிக்கு நல்ல காலம் ஆரம்பமாகும். அது நவம்பருக்கு பிறகு சூடு பிடிக்கும். அதாவது சூடு பிடிக்கும்னு சொன்னா, ஏப்ரலுக்கு பிறகு தொடங்கக்கூடிய காரியங்கள் நவம்பருக்கு பிறகு, எஸ்பெஷலி இந்த கடன் தொல்லையினால் அவதைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ரிலீஃப் என்பது இருக்கும். கடன் தொல்லை, கொடுத்த கடனை வந்து வராதது, இந்த பண பிரச்சனை, இந்த பண சிக்கல் வந்துட்டாலே மைண்டு வந்து வேலை செய்யாது. பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 கோடி இருக்குன்னு சொன்னால் அவர் மனசே வந்து தெம்பாக இருக்கும். 10 ரூபா கூட இல்லைன்னு சொன்னால் மனசு வந்து ஒர்க் பண்ணாது, பிரெயின் வந்து நின்றும். அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசியில் வந்து சனி பகவான் வந்து இருக்கும்போது ஏற்படக்கூடிய தொல்லைகள் அவர் வக்ர நிவர்த்தி ஆகும்போது நவம்பர் மாதம் மிகுந்த நல்ல பலன்களை கொடுப்பார். அது தனஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் கூட உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் கும்ப மூலத்திரிகோணம் அடைஞ்சு ஆட்சி பெறுவதனால் உங்களுக்கு நவம்பர் மாதம் முதல் அதீத பலன்கள் இருக்கும். அதே மாதிரி 7.5 சனி முடிய போகிற காலகட்டங்கள் மகர ராசிக்கு இன்னொரு 1.5 ஆண்டு காலங்கள், 2 ஆண்டு காலங்களில் 7.5 சனி முடிய போகுது. அப்போ மகர ராசிக்கு முடியும் போது, அதாவது தொல்லைகள் எல்லாம், அந்த பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சடனாக பார்த்தீங்கன்னா பண வரவு என்பது அதிகரிக்கும், பொருளாதார வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்பாராத எதிர்காலத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இதை விட ஒரு நல்ல காலம் என்பது சொல்லவே முடியாது. உள்ளூர்லேயே வேலை கிடைக்காத ஒரு ஆளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சுன்னு சொன்னால் அவரோட சந்தோஷத்தை அளவிட முடியுமா? கவுடமணி கூட சொல்வார் இல்லையா, 15 லட்சம் லாட்ரி டிக்கெட்டில் விழுந்துருச்சு ஹரியானா லாட்ரியில். அந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் விழக்கூடிய நேரம் தான் மகர ராசி அன்பர்களுக்கு. ஆக எதிர்பாராத வெளிநாட்டில் நல்ல வேலை, நல்ல வேலை வாய்ப்பு, தங்குற இடம், நல்ல சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய, வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவில் சில நிகழ்வுகள் எதிர்பாராத எதிர்காலத்தை கொடுக்கும். அதே மாதிரி 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஷாப்பு, மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட உற்பத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், ஷேர்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், விவசாயம் சார்ந்த பொருள்களை விற்பனை செய்வது, ரியல் எஸ்டேட் துறை போன்ற நிறுவனங்கள், அரசியல் வந்து பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் என்பது ஒரு பொற்கால ஆண்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக உங்கள் 7.5 சனி வந்து மூவ் ஆகிறாரு. தவிர 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு சிறப்பு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உபஜயஸ்தானம், முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் எடுத்ததெல்லாம் ஜெயிக்கிற மாதிரியான அமைப்பில் கிரகங்கள் வந்து ஒன்னொன்னா வந்து சேருது. அதுதான் அதை இயற்கையும் விதியும் தரக்கூடிய பரிசுகள். சார் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, நாம் என்ன பண்ணுவோம், ஏசி ரூமில் போய் பெட்டில் வந்து அழகாக டிவியை பார்த்துட்டு படுத்துருவோம் அப்படின்னு படுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயமும் கூட நடக்காது. இதெல்லாம் நடக்கும்போது நாம் இப்போ தான் இன்னும் சுறுசுறுப்பாக, இன்னும் நம்மளோட உழைப்பை, நம்மளுடைய முயற்சியை எடுத்து செய்யணும். அப்படி செய்யும் போது தான் நமக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இமாலய வெற்றிகளை தரக்கூடும். இது ஒன்று. 4வது மேஜர் பாயிண்ட்டு, கல்யாணமே நடக்கலை சார் இது வரைக்கும் மகர ராசிக்கு அப்படின்னு 30 வயசுக்கு மேலே ஆச்சு சார், 35 வயசு ஆச்சு சார், 38 வயசு ஆச்சு சார், 42 வயசில் கூட கல்யாணம் ஆளான்னு அழுதுட்டு வராங்க என்கிட்ட. நான் கூட சொன்னேன் சார் நல்ல விஷயம் தானே விட்டுருங்க சார் என்ன. ஆனால் அவங்க அதை வந்து என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஏன்னா கல்யாணம் பண்ணவங்க வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க, பண்ணாதவங்க உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. இதுதானே இயற்கையோடைய நியதி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கல்யாணம் என்பது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 1.5 ஆண்டுகளில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் நடைபெறுகிறது. அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத எதிர்காலம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அழகான பெண்ணை திருமணம் செய்யுது. நாம கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அழகான பெண்ணு வந்து கிடைக்கிறது. இந்த காலத்தில் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, அது வேற விஷயம். அதில் அழகான பொண்ணு வேற கிடைக்கணும்னா இது உண்மையிலே ஹரியானா லாட்டரியில் ஜெயிக்கிற மாதிரி தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மகராசி பெண்களுக்கு அழகான ஆணை திருமணம் செய்வது. நீங்கள் சுமாராக இருந்தால் கூட ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம். அதே மாதிரி
அவர் நல்ல மனிதராகவும் இருக்கிறதுங்கிறது ஒரு ஜாக்பாட் லாட்ரி தானே. ஒரு அழகாக இருக்கிறவங்க நல்ல குணத்தோடையும் நல்ல அறிவோடையும் நல்ல ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு பண வசதியோடையும் இருக்கிறதுங்கிறது எல்லாம் அமைஞ்சு வரும் இல்லையா. அந்த மாதிரி அமைந்து வரக்கூடிய ஒரு நல்ல காலம் இது. ஆக எதிர்பாராத எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அத்துணை அம்சங்களும் இந்த வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 9ஆம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிகளை எடுத்து வைக்கும் போது பட்டுன்னு நடக்காது. தடைகள் வரும், தாமதம் வரும், தேவையில்லாத மூட்டைப்பூச்சியெல்லாம் தடுப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள்லாம் ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவாங்க. நடுவில் இருக்கிற அல்லக்கைகள், இந்த மூட்டைப்பூச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகள் அதிகமாக இருக்கும். இது எல்லாரும் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய தடைகள் இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோட, கொஞ்சம் பொறுமையோட, கொஞ்சம் வேகத்தோட சேர்ந்த விவேகம் இதுவும் இருக்கும் போது, அதே மாதிரி நீங்கள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அவருக்கு மிளகும் உப்பும் தானம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும். கண் திருஷ்டிகள் விலகி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி, அதே மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அருமையான பொற்காலங்கள் சேரும். நீங்கள் நினைத்தது நடக்கும், நடந்தது ஜெயிக்கும் என்று கூறி என் அன்புமிக்க மகர ராசி நேயர்களே, உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.